புதுசா ஆழமான விசுவாசம் ஒரு பக்கம் அது ஆன்மீகத்துல, இன்னொரு பக்கம் அவங்க சோசியல்ல, அவங்களோட ஸ்டடீஸ்ல, அவங்களுடைய கல்வி அறிவிலையும் வளர்த்திருக்கீங்க. உண்மையாலுமே அது ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க அந்த அளவுக்கு. அதனால அது அருணாச்சல் இதோட இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல நிறைய சொல்லலாம். அருணாச்சல் பிரதேச ஃபாதர் இன்னொரு நாள் கண்டிப்பா நாங்க அருணாச்சல் பிரதேசத்துக்கு வருவோம். அங்க நீங்க அங்க செஞ்ச இன்னும் அதிகமான பணிகளை எங்களோட இந்த புஸ்தகம் இருக்கு, அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. கண்டிப்பா ஃபாதர். ஃபாதர் இப்ப நீங்க அப்புறம் அங்க 10 வருஷம் இருந்தேன். அருணாச்சல் பார்டர்ல இருந்தேன். நான் உள்ள நுழையல. நான் நுழைஞ்சு போயிருக்கேன். 10-15 நாள் போய் பார்த்துட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திருச்சவே உருவாக்கிட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும். அப்புறம் 10 வருஷத்துக்கு பிற்பாடு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாச்சு. அது நான் எப்படி உதல்குள்ள இருந்து இங்கே வந்தேனோ அது இங்கே இருக்கும்போதே எனக்கு ரெண்டவ அங்கே போய் சொல்லிட்டாங்க திருப்பி உதல்குறிக்கு. சில சமயங்களில் திருச்சபை அதிகாரிகள் அவங்களுடைய இது நிறைவேற்றதுக்கு தான் பார்க்குறாங்க. கீழே திருச்சபையில் எப்படி இருக்கு உருவாக்கிட்டு இருக்கோ அது விட்டு போக முடியுமா? எனக்கு ஒரு பையன் சொன்ன சின்ன குழந்தை பிறந்திருக்கு, அதை எடுத்து குளத்துல போட்டு எங்கேயாவது போயிட முடியும் ஒரு உதவி சார் சொன்னார் எனக்கு. அதே மாதிரி ஆனால் அவங்க பார்க்க மாட்டாங்க. அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய நீடை பார்த்துட்டு அங்கே அனுப்பிடுறாங்க. போச்சுன்னா போக வேண்டியதானே, நம்ம சாய்ஸ் கிடையாது, அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அருணாச்சல் பிரதேசம் பற்றி நிறையா சொன்னீங்க. உண்மையாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் அருணாச்சல் பிரதேசம் வருவோம். தனியாக அங்கே நீங்கள்லாம் எப்படி நற்செய்தி அறிவிச்சிங்க அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கோம். இப்போ எங்களுக்கு இந்த போரோ ஜனங்கள் அப்புறம் இங்கே நீங்கள் அசாம் பகுதியில் என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். திருப்பி வரும்பொழுது என்னை ஒரு மூலையில் போட்டாங்க. இங்கே ரொம்ப தூரத்தில். அருணாச்சல் மக்களும் எனக்கு பக்கத்தில் வரக்கூடாது, நானும் அவங்கத்த போக முடியாது அப்படின்ட்டு ஒரு இடத்துல போட்டாங்க. அங்கே நான் போனேன். நான் போச்சுன்னா போக வேண்டியதானே. ஆனால் எனக்கு சமயத்தில் போனப்போ அங்கே நிறைய வியாதி, மலேரியா வந்துச்சு, அது இது வந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் என்னால் முடியாது. அங்கே ஒரு ஸ்கோப்பும் கிடையாது, அதான் மெயின். ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது, வேற இல்லை. கிறிஸ்தவர்களும் கிடையாது, செய்ய முடியாது, அவங்கெல்லாம் ஆல்ரெடி செட்டில்டு. அதனால அப்படி இருக்கும்பொழுது இருந்தேன் 6 மாதம். அப்புறம் 2-3 கிராமங்களுக்கு போயிருந்தேன். அங்கே 6 வருஷம் யாரும் போகவே இல்லை. அந்த கிராமங்களுக்கெல்லாம் போய் அவங்களாம் பங்களாதேஷ்லேருந்து செட்டில் ஆனவங்க இந்த பக்கம். அந்த சமயத்தில் அவங்க போய் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்கா திருப்பி அங்கே இருக்கும் பொழுது ட்ரெயினில் போய் அப்புறம் ஒரு 10-15 நாள் நடந்து போகணும். சாயங்காலம் போய் சேர்ந்தேன். புது ஜனங்கள், காரோ, நீங்கள் போயிட்டு வந்தீங்கல்ல அந்த காரோ ஜனங்கள், அவங்க பங்களாதேஷ் காரோ ஜனங்கள். அவங்கள்ட்ட போகும்போது சாயங்காலம் கொஞ்சம் சாப்பிடல ஒரு நாள் முழுதும். நான் ஒரு ரொட்டி வாங்கிட்டு போயிருந்தேன். ஒரு கடையில் ஒரு டீ வாங்கி அதை சாப்பிட்டு எங்களை போக முடியும்ல போய் சேர்ந்தேன். அங்கே போயிருப்பாடு அவங்க கொஞ்சம் பால் கொடுத்தா, பால் தான் நான் குடிக்கிறது இல்லை. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் கூப்பிட்டாங்க, சாமி கோயிலுக்கு வரணும் அப்படின்னா போனேன். பாவசி நிறுத்தினேன், முழுதும் கேட்டேன். அதில் ஒரு புதுமை என்ன நடந்துச்சுனாக்க அவங்க எல்லாம் ஒரு லைனில் இருக்காங்க. எல்லாம் ஒரே கோமணமாக தான் ஒன்று கட்டியிருக்காங்க. அது நான் பாசனம் கேட்டிருக்கேன். ரோசரி ஜெர்மனில் சொல்ல போகிறாங்க. எப்படி லத்தீனில் நோம்ன பாத்ரிஸ் எட் ஃபீலியஸ் ஸ்பிரிட்டு சாந்தி ஆம்னான்ஸு இல்லை லத்தீன்லேயே சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்துட்டு இன்னொருத்துக்கு அடுத்த ஒரே ரோசரி அப்படி போய் ஒரு ஜெர்மனிலேயே அப்படியே போகுது. எல்லாம் லத்தீன்ல தான். அது அவங்க டாகாவில இருந்து வந்தாங்க. ஹோலி கிராஸ் ஃபாதர், கனடியன் ஹோலி கிராஸ் ஃபாதர். அவங்க விசுவாசத்தை லத்தீன்லாம் எல்லா ஜபங்களும் எல்லாம் லத்தீன்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த காலத்து நாங்களும் லத்தீன்லான்னு பூசையெல்லாம் உதவி செஞ்சோம்ல. அதனால அவங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. ரோஸ் சொல்லும் போது அப்படியே சொல்லிட்டு போறது. சொல்லிட்டு போய் 9 மணி ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க இதெல்லாம் முடிச்ச ஏற்பாடு. பசினா ரொம்ப ரொம்ப பசி எடுச்சு. அப்புறம் சொன்னேன், சரி பசிக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடுவோம். சமயம் உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க போகிறாங்க. நான் 9 மணிக்கு ராத்திரி. சரி வரவு வாங்கிட்டு அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு சொன்னேன், காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உங்களோட அப்படின்னு. ஏன்னா அங்கே தண்ணி இல்லை,
தண்ணினாக்கம் 80 அடியில் பார்த்தாத்தான் தொண்ணூறு அது புழுகுழு மாதிரி இருக்கு. அதனால எனக்கு பின்னாடி சமையல் ஏதோ ஒரு கிணறு வெட்டுறதுக்கு கொஞ்சம் காசு வச்சுட்டு போயிட்டாரு. சரி, அந்த காசை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தேன், உண்மையிலே இதாக இருந்துச்சு. அது காலையில் பூசை உரிச்ச ஏற்பாடு, பூசைக்கு முன்னால் அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் 3 இடத்துல இந்த கிராமத்தில் காட்டுங்க, நாங்கள் 3 கிணறு வெட்டுவோம். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கிணறுலாம் தேவையில்லை, பெல்னு சொன்னாங்க. பெல் எங்களுக்கு பெல் சாயி, எங்களுக்கு அங்கே வந்து பெல் வண்டி கண்டி கொடுங்க கோயிலுக்கு பெல்லு. அவங்க விசுவாசம் அப்படி என்ன, எனக்கு தண்ணி இதை கிணறு வேணாம், எனக்கு பெல்லு வேணும். நான் சொன்னேன், 2ஐயும் கொடுத்துட்றேன் உங்கள்ட்ட அப்படின்னு. விசுவாசம் பாருங்க. 2 எடுத்து அந்த பெல்லு ரொம்ப காசு இல்லை, பெல்லு எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் சொல்லிட்டு 2 ஞானசம்லாம் கொடுத்துட்டு இது உங்கள்ட்ட வந்து கல்யாணத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடம் போனேன். 2 இடம் போகும்போது எனக்கு மலேரியா போச்சு, அன்கான்ஷியஸ். ரயில்வே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தாங்க போருக்கு. அப்போ இருக்கும்போது மெசேஜ் தெஸ்பூரில் பிஷப் கிடச்சிருக்கு. அப்போ என்னை பார்க்க வந்திருக்காரு. அப்போ ஒரு பிரதர் பிரேம்பாயின்னு ஒரு பிரதர் இருந்தார். அவர் நான் தான் அருணாச்சல் பிரதர், பின்னாடி பற்றி நிறையா கதை இருக்குது. அவர் வந்து சொன்னார், ஆண்டர் வந்திருக்காரு, நான் ரூமில் இருக்கும்போது கான்வெண்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் மெதுவாக எந்திரிச்சு போய் என்கிட்ட ஒரு பிரதர் ஒரு டைப்ரைட்டர், சின்ன டைப்ரைட்டர், அதில் வந்து திஸ் பிளேஸ் டசன்ட் சூட் மை ஹெல்த் அண்ட் ஆல்சோ எவாஞ்சலிஸ் நத்திங், ஸோ ஐ ரிசைன் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு எழுதி பைட் வச்சுட்டேன். வச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் வந்து பார்க்க வந்தார். ஃபாதர் கிவ் சம் லெட்டர்ஸ் ஃபார் யூ, இது ஈஸ்டர் கிஃப்ட் அப்படி கொஞ்சம் காசு கொடுத்தாரு. சரி அப்படின்னு வாங்கிட்டு அவர் ரூமுக்கு போனார். ஆண்டவர் ஒரு இந்த கடிதம் உண்டு, என்னன்னாரு, ஐ ஹவ் ரிசைன்ட் ஃப்ரம் ஹியர் ஈவெண்ட். அப்புறம் போயிட்டார் அவர்கிட்ட, அவர்கிட்ட போயிட்டாரு. நான் நினச்சி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அப்படியே விட்டுருவாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது ஆகிக்காரு. உடனே பைய எடுத்தேன். இந்த பிரதர் ஒருத்தர் வந்திருந்தாரு, மிஷினை அப்படியே போட்டு போகக்கூடாது, ஒன்றா இருந்தாலும் நீ இங்கேயே இருங்க பிரதர் அப்படின்னு அந்த பிரேம் பாய் இங்கே வச்சுட்டு, அப்புறம் நான் எல்லா ஜாமான் எடுத்து ஒரு பையில் எடுத்துக்கிட்டு நான் பிஷப்ஸுக்கு வந்துட்டு நான் நதியெல்லாம் கடந்து அப்படியே தனியாக வந்துட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு. அது வந்து அது ஒரு பெரிய எது வந்தாச்சு. அது எப்படின்னாக்கா அதுக்கு முன்னால் ஒரு பெரியது நடந்திருக்கு. என்ன எங்கே போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அருணாச்சலேருந்து வந்த ஒரு பாடு எங்கே போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. உபதேசியார்களுக்காக ஒரு இது கொடுத்து அருணாச்சல் கொடுத்து அவங்களுக்கு ஆசை சொல்லியிருந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஐ வெண்ட் பாம்பேக்கு போயிருக்கும்போது ஜெஸ்விட்டில் வந்து இங்கே கேன் யூ கிவ் சம் பர்சனல், இதை நாங்கள் ஒரு இது ஆரம்பித்தோம் உங்களுக்காக. நிறைய பேர் அப்படியே நிறையா ஞாசானம் வாங்குறாங்க. ஒன்று அவங்கள்ட்ட போய் ஒரு இதாக இருந்துச்சு. நான் அங்கேருந்து வந்துட்டேன். நான் சொல்லிட்டு இங்கே இருங்க அப்படின்ட்டு வந்த ஒருபாடு பிசு வந்த உடனே எனக்கு மலேரியா திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டே போட்டாங்க. அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு அப்புறம் அங்கே யாரையாரும் அனுப்பிட்டாங்க. அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு வாரம், ஒரு மாதம். திரும்பி வரும்பொழுது அப்போ தான் அருணாச்சலுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் புக் அங்கே இருக்கு. அதை வந்து நான் இப்போ இதில் பிரிண்ட் பண்ணேன். நாங்களே போட்டது எல்லாம் முதல்ல இருந்து எல்லாம் பாண்டிச்சேரியில் கென்னடி பிரஸ்ஸில் வந்து அதை அங்கே பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்து இருக்கும்போது ஒரு மாதம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் இடம் கிடைக்கல. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், குழந்தை, கேன் யூ கிராஸ் திஸ் ரிவர் அண்ட் கோ திஸ் ஒன் பிளேஸ் லம்டி, அங்கே ரிசைன் பண்ண அதான் சொல்கிறேன், அங்கே போக முடியுமா அப்படின்னு. இல்லை, அன்னைக்கு சாயங்காலம் அவர்கிட்ட என்ன 2 மாதம் வச்சிருக்காரு. நம்ம ஒரு இடத்துக்கு சொல்கிறாரு இல்லையே, இன்னைக்காவது போய் கேட்போம் அப்படின்னு கதவு பக்கத்தில் போனேன். சாப்பாட்டுக்கு மணி அடிச்சிட்டாங்க. அப்புறம் சாப்பாட்டு போயிட்டேன். ஒரு கனவு கண்டேன் அந்த ராத்திரி. ஒரு பெரிய படகுல என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு காட்டு நுழையுது. காட்டிலேருந்து அப்புறம் ஒரு இடம் இருக்குது அங்கே அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு ராத்திரில கனவு கொண்டு காலையில் ஆண்டவர் போய் பார்க்க போனேன். அவர் சொன்னார், குழந்தை, இந்த யூ கிராஸ் திஸ் நடந்து அப்புறம் அந்த ஒரு பஸ் எடுத்துகிட்டு போங்க, அங்கே ஒரு காடு இருக்கும். நான் எப்படி கனவு கண்டோ அதே மாதிரி சொல்லிட்டார். இந்த ஆண்டவர்கிட்ட 3 இடம் அது மாதிரி கண்டு 3 அப்படியே ஆயிடுச்சு. சரி போங்க அப்படின்னாரு. அப்போ அடுத்த நாள் போகும்போது அதே மாதிரி போய் அங்கே இருந்துட்டு அப்புறம் தான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த ஒரு பாடு ஒரு இடத்துக்கு போட்டேன். அப்புறம் வந்து நான் டெல்லிக்கு போகணும். ஆண்டவர் சொன்னார், நாட்டை கூப்பிட்டு போய் ஒரு பிளேஸ் நாளைக்கு கூப்பிட்டு போவேன்.
பிளேஸ் பரமா போரோ சார் தேர், அவங்க வந்து போரோ ஜனங்கள் இருக்காங்க, அங்கே போறீங்களா அப்படின்னு. போறேன். உடனே நான் போயிடுறேன். நினச்சேன் எல்லாரும் என்னை வரவேற்பாங்க, மாலை போடுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு, அப்போ வந்து 2 மாதம் 6 மாதம் நிலம் பார்க்குறதுக்கு எல்லாரும் சொல்லி கிள்ளி பார்த்துக்கிட்டு கடைசியாக கிடைச்சிட்டு அப்புறம் வந்து ஆண்டவர் எல்லாம் கிடைச்சிருக்கு. கிறிஸ்மஸ் அதுக்கு பின்னால் இது எபிஃபனி ஐ வில் கோன். அந்த சமயத்தில் நான் போயிடுறேன். அப்போ போயிடுறேன். சரி போ அப்படின்னா போய் ஒரு இதில் வந்து வழியில் ஒரு சின்ன குடிசை இதை வாடகைக்கு எடுத்தேன் முதல்ல, ரோட்டு பக்கத்தில். அங்கே போய் இருக்கும் பொழுது தான் ஒரு படம் வச்சுருந்தேன், ஆண்டவருடைய படம், டீப் மெடிடேஷன். அந்த அதில் ஒரு சின்ன கூரை வீட்டில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் 6 பேர் வந்துட்டாங்க. வந்து அவர் லீடர் ஒருத்தர் ஆகிட்டு உட்காருங்க அப்படின்னு உட்கார மாட்டேன்ட்டான். சார் நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களை மணந்திருப்புக்கு தானே வந்திருக்கீங்க, திரும்பிங்க வந்து போயிருங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா நேற்று தெரிஞ்சா வந்திருக்கே மாட்டேன், இன்னைக்கு வந்துட்டு நான் போறதில்லை இங்கேருந்து, என்ன ஆனாலும் சரி. அப்புறம் சொன்னேன், நான் வந்து ஒரு கத்தோலிக்க குரு, உண்மையிலே யாராவது என்ன ஜேசுவை பற்றி கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், யாரையும் நான் கண்டிப்படுத்த மாட்டேன், பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பிப்பேன். இருந்தாலும் இங்கே போயிருங்க, நீங்கள் எல்லாரும் நான் போகலை, நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னாக்கா ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன். நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் அனுப்பாட்டினா என்ன பரவாயில்லை, யாராவது வருவாங்க. நாங்கள் இன்னொரு ஸ்கூல் ஆரம்பித்தா பரவாயில்லை, காம்படிஷன் நல்லது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டாங்க. போகிற உட்பாடு நான் வந்து அந்த ஆண்டவருடைய டீப் மெடிடேஷன் ரொம்ப இதாக இருக்கு. இங்கே இது கேட்கவும் ஒரு எனக்கு சேலஞ்சு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எப்படி எனது உள்ளத்தில் அங்கே இருப்பேன், செய்வேன் எப்படியாவது. அவருக்காக வந்திருக்கேன், அவருக்கு செய்யணும், யாரும் என்ன செய்ய முடியாது அப்படின்ட்டு இருந்தபோது அடுத்த நாள் ஒரு பில்டிங்கே பக்கத்தில் வந்து அவங்களே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், ரிசுமை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு எழுதி போட்டு கிளாஸ்லாம் போட்டு வச்சுட்டாங்க. நான் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. கேட்டாங்க, ஆரம்பிக்கணும் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு மாதிரி இது ஏதாவது தெரிஞ்சு உடனே டிசிக்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்தேன். எனக்கு வந்து இங்கே மேட்ரானியார் இங்கே நான் அனுப்பியிருக்காரு, ஒரு சென்ட்ரல் ஸ்கூல்லாம் இது பண்ணுறதுக்கு சில பேர் தொந்தரவு கொடுக்குறாங்க, சில பேர் கொடுத்தாங்க. அந்த பேர்லாம் எழுதி கலெக்டர், அசிஸ்டன்ட் கலெக்டர் தான் கொடுத்தேன். அது பார்த்துட்டு, சாமி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து திரும்பி வர்றதுக்குள்ள நான் யாராவது பேர் கொடுத்தேன்னா அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. சரி நான் வந்து எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண சொல்லலை, இங்கே தொந்தரவு கொடுக்குறான்னு சொன்னேன்னா உடனே அங்கே வந்து திரும்ப வந்த ஏற்பாடு ஒரு அம்மா அழுதுகிட்டு வருது. சாமி நீங்கள் என்ன செஞ்சீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு என்ன எங்களுக்கு இப்படி துன்பப்படுத்த வந்திருக்கீங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கணவர் வந்து நேற்று தான் ஜெயிலிருந்து வந்தார், நீங்கள் திரும்பி போட்டுட்டீங்களே நீங்கள். அம்மா நான் ஒருத்தனே அப்படி சொல்லலம்மா, ஏமா என்ன செய்யணும், ஏன் நானே இப்போ போயிடுறேன், யாரையும் அரெஸ்ட் பண்ணி சொல்லலை, அது நான் எப்படி சொல்ல முடியும், ஏதாவது ஒரு இது நான் போகிறேன் அப்படின்னு உடனே போய் அவர் ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாரும் அது இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ஒன்லி ப்ரிகாஷனுக்காக உங்களுக்கு சொல்லியிருந்தோம், சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அரெஸ்ட் பண்ண சொல்லல, விட்டுருங்க அப்படின்னு போயிட்டாரு. விட்டுருப்பார். திருப்பி அந்த ஆள்தான் என்கிட்ட வந்தார். அப்போ விசாரிச்சேன், நீங்கள் பேர் என்ன செய்கிறீங்க, அப்போ செஞ்சார். அவர் தான் ரொம்ப இது ஃபோக் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப வல்லவர், நிறைய எழுதியிருக்காரு. அப்போ எனக்கு அதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அப்போனாக்க நீங்க என் ஸ்கூல்ல இது போரை சொல்லிக் கொடுக்க வாத்தியார் இருக்கணும்னாரு. அப்போ இதுவும் செய்யுங்க அப்படின்னு இதையும் செஞ்சாரு. அப்புறம் வந்து போர் இந்த பேட்டர்ன், இந்த ஆல் திங், அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அது அந்த அதான் போர் பேட்டர்ன், வீவிங் பேட்டர்ன் ஆல் என் இதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி புத்தகம் எழுதியிருந்தாரு. அதை வந்து நான் தான் சென்னையில் போய் பிரிண்ட் பண்ணேன், அது வந்து ஸ்கெச்சஸோட சேர்த்து. அப்புறம் அவர் தான் ஃபர்ஸ்ட் பேப்டிசம் வாங்கினது. நான் வந்து அங்கே பர்மாவில் வந்திருக்கும் பொழுது முதல் நாள் அங்கே அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, ஒரு பிரதர் வந்து என்னோட சேர்ந்து வந்தார்.
ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை, நான் தான் தனி. அப்போ என்னுடைய கசின் ஃபாதர் சிகேக்கு எழுதியிருந்தேன், ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ், முதல் கிறிஸ்மஸ் யாரும் கிறிஸ்தவர், நான் தான் ஒருத்தர் தான் தனியாக இருக்கேன், பூசை வைக்கிறேன், ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை, எனக்காக வேண்டி கொடுங்க அப்படின்னு அவருக்கு எழுதிட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன். அதுக்கு மேலே தான் இதெல்லாம் அடைஞ்சிச்சு. அப்புறம் வந்து நிலம் வாங்கினோம். நிலம் கொஞ்சம் வாங்கும் பொழுது கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணாங்க, கொஞ்சம் இது சொன்னாங்க, நாங்கள் வந்து நிலம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டேன். வாங்கிட்டு உள்ளே போக முடியாது, வழி இல்லை, கொடுக்க மாட்டான் யாரும். அது கொடுக்காம நான் பலம் வாங்கி பிரயோஜனம் இல்லை. நான் சகாய மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் எங்கே போனாலும் மாதாவுக்கு வேண்டிக்கிட்டு தான் எனக்கு கிடைச்சது. அருணாச்சலுக்கும் ஒரு வருஷம் மாதாவுக்கு வேண்டிய ஒருபாடு தான் அருணாச்சல் திறந்துச்சு. இங்கே பர்மாவில் வந்து வேண்டிட்டு ஒருபாடு அடுத்த நாளே முன்னால் இருக்க எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, சரியாயிருச்சு. அப்புறம் உடனே உள்ளே போயிட்டு அப்புறம் போர்டு போட்டேன், ஸ்கூல் போர்டு போடும்போது அவங்க சில பேர் வந்தாங்க, இங்கே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகலாம், எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு தெரியல, நீங்கள் பாருங்க அப்படின்னு. அப்புறம் பள்ளிக்கூடம் அங்கேருந்து 2 பிள்ளைகளை வச்சு வாங்கினேன். இங்கேருந்து ஏதாவது போனாக்க எல்லாரும் கத்துவாங்க, இந்த பிள்ளைகள்லாம் வந்து சொல்லி சச்சுன்னு வேலை செய்ய. முதல்ல சூரியனை பார்த்து நாய் விளைச்சா என்ன செய்யும், நீங்கள் ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், இப்போ என்ன செய்யுது, போயிட்டு வாங்க. அப்படி சில இதெல்லாம் அடைஞ்சிச்சு. எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து அறுத்து விட்டு போயிடுவான், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். ஒரு தடவை ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டேன், வந்து இந்த பீகார் இந்த பவுடர்லாம் தூவாங்கல்ல, அந்த இது கலர் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, காவிலாம் வந்து எல்லாம் போடுவாங்கல்ல, வந்துட்டாங்க எல்லாரும் உள்ள. ஹோலி தர்ஸ்டே அன்னைக்கு எல்லாம் செல்லாம் ட்ரெஸ்ட் ஸ்மால் சம் சில்ட்ரனும் ஃபார் மாஸ், பெரிய வியாழக்கிழமை வந்தாங்க. வந்து எல்லாட்டையும் தெளிச்சேன். செய்யறா என்னாக்கும் இந்த ஸ்கூல் பிள்ளை அவங்க ட்ரெஸ்லாம் இதாகிரும் வாட் போயிட்டு என்னைய அடிச்சிட்டான். ஒரு முதல்ல அடிச்சுட்டு இதெல்லாம் அழுத்திட்டு போயிட்டான். அப்புறம் வந்து ஒரு டாக்டர் இருந்தார் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்லி கேஸ் கொடுக்க சொல்லி வந்து இப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்களா. சமார் சர்வீஸ் ஹோல்டர்ஸ் என்ன அது வேலை செய்கிறவங்க எல்லாம் உடனே போலீஸு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், எல்லாரையும் கோர்ட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. பின்னாடி எவ்வளோ நாளைக்கு போவாங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்து சாமி மன்னிச்சுங்க, நமக்கு ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு நீங்களாம் நல்லா ஒத்துழைச்சல்னாக்கு என்னத்துக்கு கோர்ட்டில் வந்து சொல்லணும், நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. கோர்ட்டில் சொன்னாங்க அந்த இந்த நமக்கு ஒரு இது இல்லை, நான் எல்லாரையும் மன்னிக்க முடியும், ஒத்து போய் விளை செலுத்தாதான் நல்லது, அவங்க ஸ்கூல்னு நினைக்கட்டும். இப்போ உடனே மேஜிஸ்ட்ரேட்டு உங்கள் எல்லா பேரும் அங்கே குவாஹாத்தியில் அந்த இதில் ககலிப்பராவில் எழுதியிருக்கு, இன்னுமே என்னாவது இங்கே நடந்துச்சுனாக்க உங்களை தான் பிடிப்பாங்க அப்படின்னு வார்னிங் பண்ணி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அவங்க ரொம்ப அதுல இருந்து ஒரு இது இல்லை, சரியாயிருச்சு. நான் 13 வருஷம் பர்மாவில் வேலை செஞ்சேன், ஆரம்பித்தேன். ஃபாதர் அந்த பர்மாவுக்கும் பர்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கா ஃபாதர்? ரெண்டு வித்தியாசம் இருக்கு, ரொம்ப அது வேற இது வேற. பர்மாங்கிறது தனி, இது வந்து மியான்மார், பர்மா மியான்மார் வேற. அது அங்க வந்து மணிப்பூருக்கு பக்கத்துல இருக்கு, அது பார்டர்ல இருக்கு. இது வந்து போரோலேண்ட் மத்தியில இருக்கு. போரோ மா அது ஒரு வில்லேஜ் இல்ல, ஆமா ஒரு சென்டர் மாதிரி தான். அங்க இருந்து அங்க வந்து நிறைய போரோஸ் இருக்காங்க நிறைய. அங்க வந்து ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான காலம், ரொம்ப மிலிட்டன்ஸ், ஆர்ம்டு மிலிட்டன்ஸ் வந்து ஆயுதம் தாங்கி தங்க நாட்டுக்காக இராணுவ வீரர்களுடைய வந்து அவங்க செஞ்சாங்க. அது செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நான் இதை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது முதல்ல பள்ளிக்கூடம் ஆரம்பித்தேன். பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுது என்னை வந்து பக்கத்தில் ஒரு டவுனுக்கு கூப்பிட்டாங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு. நான் நினச்சேன் அங்கே நான் வரலை, நான் இங்கேயே இருக்கணும். ஏன்னாக்கா அந்த சமயங்களில் அது டேலா வண்டியில் எடுத்து பைகள் எடுத்து வருவாங்க காட்டுகள்ல இருந்து அட்மிஷனுக்கு. டேலா தெரியும்ல, கைவண்டியில பிள்ளைய வச்சு அது மாதிரி வருவாங்க.
அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு நானே கூப்பிட்டு அவங்களாம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி நானே சொல்லி அவங்களுக்கு தான் முதல்ல நான் அட்மிஷன் கொடுக்குறது. சில பேர் டவுன்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் எடுத்து வருவாங்க, பெரிய பெரிய உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் கொடுப்பேன். அதனால அதே மாதிரி என்னைய பக்கத்தில் டவுனுக்கு கூப்பிட்டாங்க முதல்ல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு. இவங்களுக்காக, இந்த பிற்பட்ட மக்களுக்காக நான் அங்கே போகல, அங்கே வந்து அவங்களுக்குலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு நான் இங்கேயே இருந்தேன். அதனால என்னுடைய முதல் வேலை ஃபார் த இங்கே வந்து பிற்பட்ட மக்களுக்காகத்தான், அதுவும் காட்டிலிருந்து உள்ளேருந்து எஜுகேஷன் இல்லாமல் இருக்கவங்களுக்காகத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கூடம் நான் செஞ்சேன். சில பேர் அப்போ என்ன பண்ணாங்க, தங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பு வேணும்னு சொல்லிட்டு நிலத்தை எல்லாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு விற்றுட்டு ஷில்லாங் இல்லைன்னா டார்ஜிலிங் அனுப்புவாங்க. 9.7 ஜெஸ்யூட்ஸ் இருக்காங்க, நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும்ட்டு. நான் சொன்னேன், நீங்கள்லாம் நீ ஒரு 2 பேர் போக முடியும், எல்லாரும் போக முடியாது, என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ நான் எல்லாத்தையும் நானே தந்துடுறேன், முடிஞ்ச மட்டும் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்கட்டும் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக டிசிப்ளின்டாக நான் ஆரம்பித்து நல்லா அதில் வந்து நல்ல இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறது, அது மற்றபடி நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கறது, அது மாதிரி பார்க்கும் பிள்ளைகள்லாம் நல்லா தேர்ச்சி பெறவும் எல்லாரும் கண்ணத்தில் இது நல்லது. ஏன்னா முதல்ல யார் யார் என்னைய இங்கேருந்து போகும்னு சொன்னாங்களோ அவங்க கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு. அது பள்ளிக்கூடம் நல்லா முன்னேறிட்டு இருக்கு. நான் வந்து ஜெஸ்யூட் இதில் அவங்க இதில் படித்ததுனால எனக்கு அந்த இது இருந்துச்சு. அதுலேயே டிசிப்ளின், அங்கே நிறையா டெஸ்ட் வைக்கிறது, அவங்களுடைய மாதிரி இதெல்லாம் செய்கிறது, அதெல்லாம் நிறையா அது டிசிப்ளின். அதே மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து இந்த புஸ்தகம்லாம் அடித்து கொடுத்தேன், எது மாரல் லெசன்ஸ். உங்கெல்லாம் காட்டுகள் இருந்தால் ஒன்றும் தெரியாது. பெற்றோர்களுக்கு எப்படி செய்யணும், பெரியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும், ரோட்டில் எப்படி போகணும், நல்லொழுக்கங்க மட்டும் ஒரு அடித்து நான் உங்களுக்கு முதல்ல நானே ஆரம்பித்தேன். நல்லொழுக்க கிளாஸ் இல்லாமல் பைபிள் கிளாஸ் எல்லாம் உங்களுக்குலாம் ஆரம்பித்து நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து வாத்திமார்கள்லாம் தேவைப்பட்டுச்சு.